சமீபத்தில் நீங்கள் செய்தித்தாளை வாசித்தீங்கன்னா ஒரு நீதிபதி கிறிஸ்தவ ஊழியர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருப்பார். அது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக நீதிமன்றங்களிலே கிறிஸ்தவ மதத்திலே வாழ்கிறவர்களுடைய விவாகரத்தின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. திருச்சபையிலே ஊழியர்கள் என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னத்தை தான் போதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி கிறிஸ்தவ சமுதாயத்தையும் கிறிஸ்தவ சபையையும் பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார். அது உண்மை பிரியமானவர்களே, குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை தான் விவாகரத்து, அதாவது மனமுறிவு பெறுகிறவர்களுடைய எண்ணிக்கையிலே ஜாஸ்தியாக இருக்கிறவங்க. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், யார் குடும்ப வாழ்க்கைக்கு இலக்கணமாக, குடும்ப வாழ்க்கைக்கு சாட்சியாக, கடவுளால் ஒரு பெரிய மகிமையுள்ள வாழ்க்கையை சமுதாயத்திற்கு வாழ்ந்து காண்பிக்க அழைக்கப்பட்டார்களோ அவர்களே இன்றைக்கு மனமுறிவுக்கு செல்வது வாடிக்கையாகிவிட்டது. இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, கையில் பைபிள் வச்சுருப்பாங்க, கிறிஸ்தவ பேர்கள் இருக்கும், அவங்க சபைக்கு போயிட்டு வருவாங்க, ஆனால் அவர்களுக்குள்ளாக மெய்யான ஆழமான ஒரு கிறிஸ்தவ அனுபவம் அவங்களுக்கு இருக்கிறார். இதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய விவாகரத்தின் எண்ணிக்கை பெருகிட்டு இருக்கு. அப்போ இந்த விவாகரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனம், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா, அது பரிசுத்தமானது, அது பெரிய விஷயம், மதிப்புக்குரியது. இன்றைக்கு எவ்வளவு சீக்கிரம் பெற்றோர்களை உதறிவிட்டு கிறிஸ்தவர் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற பிள்ளைகள் கூட தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே என்ன பண்ணுறாங்க, மாற்று சமயத்தினரோடு தங்களை இணைச்சிக்கிறாங்க. அப்படி திருமணத்தில் இறைந்தவங்க யாரை பற்றியும் கவலைப்படாமல், சமுதாயத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல், சகித்து வாழ அறியாதவர்களாய், எவ்வளவுக்கு ஆர்வத்தோடு எவ்வளவு சுறுசுறுப்பாக விரைவாக தங்கள் திருமணத்தில் உடன்படிக்கை செய்தாங்களோ அந்த அளவுக்கு விவாகரத்து கோரி விண்ணப்பிப்பது இன்னைக்கு மலிந்து கிடக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இது இன்றைக்கு இளைய சமுதாயத்திலே, குறிப்பாக திருச்சபையில் உள்ளவர்களுக்கு கூட, அந்த வாலிபர்கள் கூட இந்த விவாகமானது கனம் உள்ளது. இந்த இன்ஸ்டிடியூஷன் யாரோ பெரியவங்கெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணது கிடையாது, உலகத்தில் இருக்கிற மக்கள் கண்டுபிடிச்சது கிடையாது. கடவுளால் ஏதேன் தோட்டத்திலே செய்யப்பட்ட ஒரு ஒழுங்கு இந்த திருமணம் அப்படிங்கிற அறிவு அவர்களுக்கு இல்லாதனால தான். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தில், பிரிந்து போனால், அதாவது கணவனை விட்டு ஒருவர் பிரிந்து போனால்னா அவள் விவாகமில்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோடே ஒப்புரவாக கடவள், புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. அதாவது என்னென்னா, கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ஒன்று அவர்கள் ஒப்புரவாகி சமாதானம் செய்து சேர்ந்து வாழணும், அல்லது அவர்கள் விவாகரத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது வசனம் சொல்லுகிறது. அல்லது அவர்கள் பிரிந்திருக்கிற நிலையில் இருந்தாலும் அவர்கள் தனித்து இருக்கணும். விவாகம், அதாவது யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஒரு திருமணம் தான். இப்போ 2வது திருமணத்திற்கு அவர்கள் செல்வார்கள் என்று சொன்னால் அது விபச்சாரம் என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7:10 வாசிங்கன்னா, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளை இடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதே கட்டளையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தில், எவனாயிலும் தன் மனைவியை வேசித்தனம் செய்தாலே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரக்காரனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை, அதாவது டைவர்ஸ் பண்ணப்பட்டவங்கள விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரக்காரனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ ஆதி முதலாய் இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டத்திலே இல்லை. இதை 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கணும் பாருங்கள். உங்கள் மனைவியை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் மல்கியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ டைவர்ஸ் பண்ணுறது ஆண்டவருடைய சித்தமே அல்ல, கர்த்தர் அதை வெறுக்கிறார். இன்றைக்கு இன்னொருவரோடு தாங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவர்களால் சகித்து போக முடியாது. தங்கள் வாழ்க்கை துணையோட 1000 குறைகளை சொல்லி அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதை நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ அனுபவத்துக்குள்ளே வரணும். அவர்களால் தான் சகித்து போக முடியும். இன்னும் சொல்லப்போனால் வேதம் பொதுவாகவே சொல்லுகிறது என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவரோ கிறிஸ்தவர் அல்லாதவரோ ஒரே திருமணம் தான், ஒரே விவாகம்தான், அது கனம் உள்ளது, அவர்கள் பிரிந்து போகக்கூடாது, பிரிந்து போகிறவர்கள் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி இந்த வேத புஸ்தகம் சொல்கிறது. அப்போ தேவனுடைய உதவியை கேட்போம், சமாதானத்தை நம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்.